வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் முதல் சிம்பு வரை பலருடன் நடித்தவங்க, கடைசி வரை திருமணம் செய்யாத இந்த நடிகை இப்போது பார்த்தீங்கன்னா பலருக்குமே குலதெய்வம். அனாதையாக இறந்து போன நடிகை யார்? அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகையான இவங்க 6000க்கும் அதிகமான நாடகங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் அவங்க 1500க்கும் மேற்பட்ட படங்கள்லையும் நடித்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் முதல் சிம்பு வரை பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மா, பாட்டி என பல கேரக்டரில் நடித்து அசத்திய ஒரு நடிகை கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் தனது சொத்துக்களை அனாதையாக மற்றும் ஆதரவற்ற இல்லத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க எனது பலருமே அறியாத ஒரு தகவல் தான். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகையான இவங்க 6000க்கும் அதிகமான நாடகங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் அவங்க 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாங்க. இளைய வயதிலேயே பாட்டி படங்களில் நடித்து புகழ்பெற்ற இந்த நடிகை இன்னும் அவரது சொந்த கிராமத்தில் அவர் ஒரு குலதெய்வமாக போற்றப்படுகிறாங்க. இந்த குறிப்பிட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மறைந்த மூத்த நடிகை எஸ்.என். லட்சுமி. 1927ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த எஸ்.என். லட்சுமி 13 குழந்தைகளில் இளையவங்க. பிறந்த சமயத்தில் தான் அவங்க அவர் தந்தை நாராயணதேவர் ராஜா கம்பளத்து நாயக்கர் அரண்மனையில் நிர்வாகத்துறையில் வேலை பார்த்து வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க பிறந்த சில நாட்கள்லேயே தந்தை தனது வேலை இழந்து குடும்ப வறுமையில் மூழ்கி இருக்கிறாங்க. அவரது மறைவுக்கு பிறகு அவரது தாயார் பெரிய குடும்பத்தை தனியாக காப்பாற்ற பல்வேறு வேலைகளை செய்து வந்திருக்கிறாங்க. 6 வயதிலேயே எஸ்.என். லட்சுமி வீட்டை விட்டு ஓடி சென்று ஒரு நாடக குழுவில் சேர்ந்து நாடக மேடைகளில் எண்ணற்ற நடிப்பின் மூலம் தனது திறனை வளர்த்து கொண்டு 1948ஆம் ஆண்டு சந்திரலேகா திரைப்படத்தில் டான்சராக நடித்து தனது திரையுலக அறிமுகத்தை பெற்ற எஸ்.என். லட்சுமி அதன் பிறகு அவங்க டாக்டர் சாவித்திரி, நல்லதங்கல், தாமரை குளம் மற்றும் அவனை இவனை போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. எம்ஜிஆர், ரவிச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி, எஸ்.ஆர். ராஜா, முத்துராமன் போன்ற புகழ்பெற்ற நடிகருடன் இணைந்து நடித்த எஸ்.என். லட்சுமி சர்வர் சொந்தம் திரைப்படத்தில் நாகேஷுக்கு தாயாக நடித்திருந்தாங்க. ரஜினிகாந்த், யஜமான், கமலஹாசன், தேவர் மகன், மகாநதி, விருமாண்டி, மைக்கேல் மதன காமராஜர் போன்ற எண்ணற்ற திரைப்படங்களில் அவங்க நடித்திருக்கிறாங்க. அவரது குடும்பத்தின் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரின் போது அவரை குலதெய்வமாக வணங்கி வருகிறாங்க. சகோதரர், மருமகன் அவரது குழந்தையுடன் சென்னையில் உள்ள சாலி கிராமத்தில் வசித்து வந்தாங்க. குடும்ப பொறுப்புகள், தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக அவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த எஸ்.என். லட்சுமி மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர். கிராமத்தின் தான் வளர்த்தவர்களுக்கு தனது 10 ஏக்கர் மேற்பட்ட நிலங்களையும் வீடுகளையும் நன்கொடையாக வழங்கினாங்க. அவங்க 20க்கும் மேற்பட்ட ஆதரவு இல்லங்களுக்கு ஆதரவளித்து அந்த பகுதி மக்கள் கூறுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செய்தி நிறைய பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.